தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான இஷ்யூ பத்தி தான் நம்ம பேச போறோம். அதாவது ஒரு பக்கம் தமிழ்நாடு சிஎம் விஜய் அவரோட லீடர்ஷிப்ல எம்பிகளுக்கான மீட்டிங்ஸ் ரெடி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும் போது, இன்னொரு பக்கம் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் நாங்கெல்லாம் மீட்டிங்க்கு வர மாட்டோம்ப்பா அப்படின்ட்டு அந்த மீட்டிங்கை புறக்கணிச்சிட்டாங்க. இதுக்கு மேல தமிழ்நாட்டுக்கு இருக்கிற லோக்சபா ரீப்ரசன்டேட்டிவ் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும், அதாவது டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் என்று டிமாண்டும் இப்போ ஸ்ட்ராங்கா முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த டீலிமிட்டேஷன்னா என்ன? இது ஜஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் பார்டர் சேஞ்ச் பண்றது மேட்ரு இல்லைங்க. இது தமிழ்நாடோட ஃபியூச்சர் பாலிட்டிக்கல் பவரையும் எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் இஷ்யூவா இருக்கு. அதுதான் இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். விஜய் அவர்கள் மீட்டிங்க்கு எத்தனை எம்பி வந்தாங்க, டிஎம்கே ஏன் வரல, ஏடிஎம்கே ஏன் வரல, மீட்டிங்ல என்னென்ன ரெசல்யூஷன் வந்தது, 25 வருஷமா ஃப்ரீஸ் ஆன டிமாண்ட் என்ன, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த இஷ்யூ 2026 எலெக்ஷன் பாலிடிக்ஸ்லையும் பியாண்டடா அப்புறம் ஃபியூச்சர் இந்தியன் பாலிடிக்ஸையும் எப்படி எஃபெக்ட் பண்ணுன்ட்டு இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஸோ தயவு செஞ்ச வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கொஞ்சம் மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீலிமிட்டேஷன்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்தியால லோக்சபா கன்சிஸ்டன்சின்னு பல கன்சிஸ்டன்சி இருக்கு. ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கிற பாப்புலேஷன், ஜியோகிராபிக்கல் பவுண்டரி, ரீப்ரசன்டேஷன் எல்லாமே காலத்துக்கு ரிவ்யூ பண்ணிப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டிடியூஷன் பவுண்டரிஸை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ப்ராட்லி டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்க. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, பாப்புலேஷன் அதாவது மக்கள் தொகையை பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல லோக்சபா சீட்ஸை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆனதுனால ஸ்டேட்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அங்க ரீப்ரசன்டேஷன்ஸ் அதிகமா கிடைக்கலாம் அப்படின்ட்டு பாக்குறாங்க. பாப்புலேஷன் குரோத்தை கண்ட்ரோல் பண்ணறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அதுவும் வாய்ப்பே கிடையாது. ரிலேட்டிவா ரீப்ரசன்டேஷன் ஷேர் குறைவது பாசிபிள் இருக்கும். இதுதான் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்க. பல சவுத் ஸ்டேட்ஸோட மெயின் கன்சர்னா இந்த பிரச்சனையை தான் பேசிட்டு இருக்காங்க. சரி, இதனால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு, தமிழ்நாடுல பல டிகேட்ஸ்ல பாப்புலேஷன் கண்ட்ரோலு, எஜுகேஷனு, ஹெல்த் கேரு, ஃபேமிலி பிளானிங்கு மாதிரி ஏரியாஸ்ல ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால பாப்புலேஷன் growth கம்பேரிட்டிவ்லி கண்ட்ரோல்ல வந்துட்டு இருக்கு. ஆனா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல பாப்புலேஷன் growth கம்பேரிட்டிவ்லி அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர் டிலிமிட்டேஷன்ல அவங்க பார்லிமெண்டரி சீட்ஸை இன்க்ரீஸ் ஆகுத பாசிபிலிட்டி இருக்கும். இப்ப எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின் தான், சரி பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்ஸுக்கும் பனிஷ்மெண்ட் மாதிரி ரீப்ரசன்டேட்டிவ் ஷேர் குறைக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுதான் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மேஜர் கன்சர்னுங்க. அதாவது பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்டேட்க்கும் இன்னொரு இருக்கிற எம்பி கவுண்ட் மேட்ரு இல்லைங்க. டோட்டல் பார்லிமெண்ட்ஸ்ல, அதாவது டோட்டலா இருக்கிற பார்லிமெண்ட்ஸ்ல அந்த ஸ்டேட் எம்பிஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ, அதுதான் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சொல்ற ஆர்குமெண்ட் என்னன்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் சக்சஸ்ஃபுல்லா பண்ணின ஸ்டேட்ஸோட ரீப்ரசன்டேஷன் ப்ரோப்ரியேஷன் ரெடியூஸ் ஆக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இந்த டீலிமிட்டேஷன்னால இந்த பொலிட்டிக்கல்ஸ்ல என்ன மாதிரி இம்பாக்ட் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மக்களே, இது வெறும் எம்பி சீட்ஸை ஏற்றுறதும் இறக்குறதும் மட்டும் பார்க்க கூடாது. பிகாஸ் பார்லிமெண்ட்ல எம்பிஸ் ஓட்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு எம்பி கவுண்ட் டைரக்ட்லி
எப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு எம்பி கவுண்ட் டைரக்ட்லி பொலிட்டிக்கல் பார்கெனிங் பவரை எஃபெக்ட் பண்ணும். சப்போஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு 50 எம்பி இருக்காங்க, இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு 80 எம்பி இருக்காங்க. அப்சல்யூட்லி பார்லிமெண்ட்ல செகண்ட் ஸ்டேட்டுக்கு கலெக்டிவா பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிறவங்க தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சர்ல சீட் டிஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா மாறிட்டே இருக்கும். அதாவது சவுத் ஸ்டேட்ஸோட பார்கெனிங் பவர் கம்மியாயிடும், குறைஞ்சிடும். ஃபெடரலைசேஷனு அஃபெக்ட் ஆகும், ஸ்டேட் ரைட்ஸை இஷ்யூ ஆகும் என்ற எல்லா கொஸ்டினுமே ரைஸ் ஆகுது. அதனாலதான் தமிழ்நாட்டுல டீலிமிட்டேஷன் இஷ்யூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ரொம்ப சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு. சரி, விஜய் அவர் தான் எதுக்கு எல்லா எம்பிக்களையும் கூப்பிட்டு இந்த மீட்டிங்கை நடத்தினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட்ல தாங்க தமிழ்நாடு சிஎம் லீடர்ஷிப்ல எம்பிஸோட மீட்டிங் நடந்திருக்கு. மீட்டிங்கோட சென்ட்ரல் பாயிண்ட், மெயின் பாயிண்ட் என்ன? டீலிமிட்டேஷன் தான். சரி, தமிழ்நாடோட பார்லிமெண்டரி ரீப்ரசன்டேட்டிவை ப்ரொடெக்ட் பண்ண என்ன செய்யலாம்? ஃபியூச்சர் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ல தமிழ்நாடுக்கு அன்ஃபேர் இம்பாக்ட் வராம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் என்ற கொஷினை டிஸ்கஸ் பண்ணப்பட்டதா ரிப்போர்ட் சொல்லுது. இந்த மெயினா இந்த கொஷின்ஸ் எல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேற்று நடந்த மீட்டிங்ல. சரி, இந்த மீட்டிங்க்கும் காங்கிரஸ் லெஃப்ட் பார்ட்டிஸ், அதாவது லெஃப்ட் பார்ட்டிஸ்னா லைக் இடதுசாரிகள் கட்சிகள் மற்றும் சில அதர் பார்ட்டிஸ் எம்பிஸ், பிசிகே இவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனா நாங்கெல்லாம் வரமாட்டோப்பா அப்படின்ட்டு டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மீட்டிங்க்கு வரல. இதுதான் கரண்ட் பொலிட்டிக்கலோட கண்ட்ரோவர்சியா ஒரு பிக்கஸ்ட் பாயிண்ட்டுங்க. எத்தனை எம்பிஸ் அட்டன் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்பர்ஸ்க்கு வருவோம். அதாவது தமிழ்நாட்டுல டோட்டலா 57 எம்பிஸ் இருக்காங்க. அதுல லோக்சபா எம்பிஸ் 39, ராஜ்யசபா எம்பிஸ் 18, டோட்டலா 57 எம்பிஸ். ஆனா ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம் படி பார்த்தோம்னா 20 எம்பிஸ் தான் நேற்று விஜய் அவர்கள் கூட மீட்டிங்ல அட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ நேச்சுரலி பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. ஏன் வெறும் 20 பேர்? ஏன் மேஜர் பார்ட்டிஸ் வெளியே நிக்கிறாங்க? மேஜர் பார்ட்டிஸ்னா டிஎம்கே ஏடிஎம்கே, அவங்கதான் மேஜர் பார்ட்டிஸ். டீலிமிட்டேஷன் இஷ்யூக்கு ஆப்போசிஷனா இருந்தாலும் மீட்டிங்க்கு ஏன் வரல? எல்லாருமே டீலிமிட்டேஷனுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்காங்க, அப்ப ஏன் மீட்டிங் வரலன்றது தான் எல்லாத்தோட தான் இந்த இதுல பேசப்படுற ஒரு பிக் கொஸ்டினாவே பேசப்படுது. சரி, ஃபர்ஸ்ட் ஏன் டிஎம்கே ஏன் இந்த விஷயத்த நாங்க வரமாட்டோம் அப்படின்ட்டு நின்னாங்க அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது இப்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிஎம்கே ஏன் இந்த மீட்டிங்க்கு வரல அப்படின்னு தான். ஏன்னா அவங்க மாபெரும் கட்சி அண்ட் எதிர்கட்சி தமிழ்நாட்டுல. டிஎம்கே சைட்ல இருந்து இந்த மீட்டிங் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் எக்ஸ்கியூஸ்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதாவது இது வேற விஷயத்த பேசுறதுக்கு இதை காரணம் காட்டி இதை மூடி மறைக்கிறாங்க. வேற விஷயம் பேசுறதுக்கு பதிலாக இதை கொண்டு வராங்க, நடுவுல காவேரி இஷ்யூ பேசிட்டு இருக்கும்போது இதை கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, டிஎம்கே லீடர்ஸோட ஆர்குமெண்ட் பாடி என்ன சொல்றாங்கன்னா, டீலிமிட்டேஷன் இஷ்யூன்றது புதுசு இல்லைங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டு பார்ட்டிஸ்ல இந்த இஷ்யூ பத்தி பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்லியே தான் எல்லா பார்ட்டிஸும் டிஸ்கஷனும் நடந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பொசிஷன் இருக்கும்போது புதுசா ஒரு மீட்டிங் எதுக்கு என்று பொலிட்டிக்ஸ் ஆர்குமெண்ட் இருக்கு. பட் டிஎம்கே எம்பி கனிமொழி அவர்கள் இந்த மீட்டிங்கை டைவர்ஷனல், அதான் வேற ஒரு விஷயத்துல டைவர்ஷனல் பொலிட்டிக்கல் டிராமா அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றதா ரிப்போர்ட் மென்ஷன் பண்ணுது. இதுல ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளும் இருக்கலாம். பிகாஸ் விஜய் இப்போ தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ல ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். ஸோ விஜய் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ல எல்லா பார்ட்டிஸும் மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கலாம், ஆனா பண்ணல. அது விஜய் பாலிடிக்ஸுக்கு விசிபிலிட்டி அண்ட் லீடர்ஷிப் இமேஜஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதனாலதான் டிஎம்கே அவாய்ட் பண்ண விரும்பி இருக்காங்க அப்படின்னு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதை அப்சர்வ் பண்ணி சொல்றாங்க. ஆனா இது பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் அபிஷியல் ரீசன் யாரும் சொல்லக்கூடாது. சரி, ஏன்பா டிஎம்கே தான் வரல, அவங்கதான் எதிர்கட்சி, ஏன்பா ஏடிஎம்கேவும் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேம் பே தாங்க. அதேதான், ஏடிஎம்கேவும் மீட்டிங்கை பைகாட் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே சைட்ல இருந்து கூட மீட்டிங்க்கு இது ஒரு டிராமா ஃபேஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்டும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஏடிஎம்கே ஒரு ஆப்போசிஷன் பொசிஷன், அதான் ஏடிஎம்கே ஒரு பொசிஷன் என்னன்னா, டீலிமிட்டேஷன் இஷ்யூவை அப்போஸ் பண்றது மட்டும் கிடையாதுங்க. யார் லீடர்ஷிப்ல இருந்த இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் நடந்தாலும்
எந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட், அதாவது எந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஏடிஎம்கேக்கும் விஜய்க்கும் ஒரு எமர்ஜிங் பொலிட்டிக்கல் காம்படேட்டர் இருக்கு. ஸோ விஜய் கால் பண்ணத மீட்டிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு முடிவுல தான் இருக்காங்க. அதான் சரி, பொலிட்டிக்ஸ்ல விஜய் லீடர்ஷிப்பை இன்டைரக்ட்லி அக்னாலஜ் பண்ற மாதிரி பெர்ஸ்பெக்டிவை கிரியேட் ஆகலாம். அதனால ஏஐடிஎம்கே, அதாவது ஆல் இந்தியா ஏடிஎம்கேவும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. அகைன் இது பொலிட்டிக்கல் இன்டராப்ஷனுங்க. அஃபிஷியலா எக்ஸ்பிளனேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். பட் இங்க என்னதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினுங்க, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மீட்டிங்க்கு வரல, ஆனா டீலிமிட்டேஷன் இஷ்யூக்கு அப்போஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இஷ்யூ இட் செல்ஃப் பத்தி தமிழ்நாடுல ஒரு ப்ராட் கன்சர்ன் ஆல்ரெடி இருக்கு இந்த இஷ்யூ பத்தி. ஸோ ப்ராப்ளம் டீலிமிட்டேஷன் இஷ்யூல மட்டும் இல்லைங்க, ப்ராப்ளம் இந்த இஷ்யூவை யார் லீட் பண்றாங்கன்றது இருக்கு என்ற பொலிட்டிக்கல் கொஸ்டினும் இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆகுது. சரி, there will be a question for the தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பிகாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஒரு இஷ்யூல பார்ட்டிஸ்க்கு காமன் கிரவுண்ட் இருக்கலாம், ஆனா லீடர்ஷிப்ல காமன் கிரவுண்ட் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன். சரி, 25 வருஷமா இந்த விஷயம் வந்து ஃப்ரீசர்லயே இருக்கு, அதாவது அப்படியே இருக்கே. என்ன டிமாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீட்டிங்ல வந்து அனதர் மேஜர் டிமாண்ட் என்னன்னா, லோக்சபா கன்சிஸ்டன்சி டீலிமிட்டேஷனை 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் என்று டிமாண்ட். அதாவது கரண்ட் ரீப்ரசன்டேட்டிவ் ஸ்ட்ரக்சரை இம்மீடியட்டா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று ஆர்குமெண்ட். ஏன் 25 வருஷம்? பிகாஸ் ஸ்டேட்க்கு லாங் டேர்ம் பாலிசி டெசிஷன் எதுக்கு ஸ்டெபிலிட்டியா வேணும், பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசிஸும் வேணும், எஜுகேஷன், ஹெல்த் கேர், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அர்பனைசேஷன் எல்லாமே டிகேட் சேல்ஸ்ல ஒர்க் ஆகுற மாதிரி பொலிட்டிக்ஸ். ஸோ ஒரு ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டியை பாப்புலேஷன் க்ரோத் கண்ட்ரோல் பண்ணி இருந்துச்சுன்னா ஃபியூச்சர் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ல டிஸ்அட்வான்டேஜஸ் ஆகக்கூடாதுன்னு தான் இந்த அக்ரிமெண்ட்டே. சரி, பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு அதான் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா பனிஷ்மெண்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுதான் இந்த என்டையர் டேட்டா வைஸ், அதாவது என்டையர் டிபேட்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் பொலிட்டிக்கல் கொஸ்டின். இமேஜ் பண்ணுங்க, சரிங்களா? ஒரு யோசிச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஃபேமிலி பிளானிங் என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னும் போது எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, சரிங்களா? எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்றாங்க, உமன் எஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஹெல்த் கேர் இம்ப்ரூவ் ஆகுது, பாப்புலேஷன் க்ரோத் ரெடியூஸ் ஆகுது. ஸோ நவ் பாப்புலேஷன் கவுண்ட் பேஸ் பண்ணி பார்லிமெண்ட் சீட் அலாகேஷன் பண்ணும்போது அந்த ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ரெடியூஸ் ஆகுதுன்னா ஸ்டேட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், சரிங்களா, ஸ்டேட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கேட்குற கொஷின்ஸ் என்னன்னா, சரி நாங்க சக்சஸ்ஃபுல்லா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணதுக்கு பனிஷ்மெண்டான நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் குறைக்கிறீங்க, இதுக்கு தான் சதர்ன் ஸ்டேட்ஸோட கன்சர்ன் அப்படின்றாங்க. நாங்க கஷ்டப்பட்டு பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணா எங்களுக்கே பனிஷ்மெண்ட் தர மாதிரி ஒரு வேலையை வந்து நீங்க பாக்குறீங்களே அப்படின்றாங்க. சரி, பட் ஆப்போசிட் ஆர்குமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஃபேரா ஆப்போசிட் சைடு ஆர்குமெண்ட் பார்க்கலாம். டெமோக்ரஸில பிரின்சிபல் என்னன்னா, 1 person 1 vote 1 equal வேல்யூ. அதாவது ஒரு கன்ஸ்டிடியூன்சில ரொம்ப ரொம்ப அதிகமா பாப்புலேஷன் இருந்தா அது ஒரு எம்பிக்கு வெரி அண்டர் லார்ஜ் பாப்புலேஷன் ரிப்ரசன்ட் பண்ணுவாரு. இன்னொரு கன்சிஸ்டன்சில பாப்புலேஷன் கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸா இருந்தா சேம் 1 MP ஸ்மாலர் பாப்புலேஷனை ரிப்ரசன்ட் பண்ணுவார். ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் ஏரியாஸ்க்கு மோர் ரிப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு சொல்றது டெமோக்ராட்டிக் ஈக்குவாலிட்டி பேசிக்ல வேலிட் ஆர்குமெண்ட். இதை தான் ஆப்போசிட் சைட்ல இருக்கிற பேசிக் லாஜிக். ஸோ டிபேட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நார்த் விசஸ் சவுத்னு மட்டும் பார்க்கக்கூடாது. இட்ஸ் ஆக்சுவலி எ டிபேட் பிட்வீன் ஈக்குவல் பாப்புலேஷன் ரெப்ரசன்டேட்டிவ் versus state that controlled population should not lose political weight அப்படின்னு நம்ம இந்த விஷயத்த பார்க்கலாம். சரி, என்னதான்ப்பா சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு சைட்ல ஒரு பாசிபிள் அப்ரோச் என்னன்னா, சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் கரண்ட் ஸ்டேட்ஸோட ரிலேட்டிவ் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ரெடியூஸ் ஆகக்கூடாது. அனதர் அப்ரோச் என்ன பண்றாங்க, எக்ஸிஸ்டிங் சீட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை
செட்டின் பீரியடுக்கு ஃப்ரீஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. சரி, இன்னொரு அப்ரோச் என்னதான்ப்பா பண்றாங்க அப்படின்னா, டோட்டல் லோக்சபா சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு கரண்ட் ஸ்டேட்டோட ரிப்ரசன்டேஷன் ஷேரையும் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ சொல்யூஷன்ஸ்க்கு மல்டிபிள் மாடல்ஸ்ல டிஸ்கஷன் பண்ண முடியும். பட் ஃபைனல் டெசிஷன் கான்ஸ்டியூஷன், பார்லிமெண்ட் அண்ட் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ல வர லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை டிபெண்ட் பண்ணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாலிடிக்ஸ்க்கு திரும்பி வருவோம். விஜய்க்கு இந்த இஷ்யூ இவ்வளோ இம்பார்ட்டன்டான்னு கேட்டீங்கன்னா எஸ், பிகாஸ் விஜய் அவர்கள் தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டோட சிஎம். அண்ட் இந்த கவர்மெண்ட் இந்த விஷயத்த டிஸ்ட்ராக்ட் பாலிடிக்ஸா ஐடென்டிஃபை பண்றாங்க. டீலிமிட்டேஷன் இஸ் ஏ பர்ஃபெக்ட் இஷ்யூ ஆல் தட். சரி, ஏன்பா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் திஸ் இஸ் நாட் பியூர்லி டிஎம்கே இஷ்யூ. இது வந்து டிஎம்கே இஷ்யூவோ இல்லை ஏடிஎம்கே இஷ்யூவோ இல்லை பிஜேபி இஷ்யூவோ கிடையாது. இது வந்து முழுக்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இஷ்யூ. ஸோ சிஎம் அவர்கள் இது வந்து ஸ்டேட் இன்டென்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்றது விஷயத்த முன்கொண்டு வந்து என்று பாலிடிக்ஸ் பொசிஷனை பில்ட் பண்ண இந்த இஷ்யூவை யூஸ் பண்ண முடியும். அந்த பொசிஷன்ஸ்க்கு ஃபியூச்சர்ல பாலிடிக்ஸ்ல விஜய்க்கு அட்வான்டேஜஸா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா அதுதான் பார்க்கணுங்க. அதாவது இப்போதைக்கு மெயின் இஷ்யூவா போயிட்டு இருக்கிறது உள்ளுக்குள்ள என்னதான் வச்சுக்கிறாங்கன்னா டிஎம்கே விசஸ் விஜய் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பிக்கஸ்ட் எமர்ஜிங் கண்டெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே விசஸ் விஜய் டிவிகே தான். டீலிமிட்டேஷன் இஷ்யூ இட் செல்ஃப் வைட். இந்த இஷ்யூவை யாரு பொலிட்டிக்கல்லி ஓன் பண்ணனாங்க, யாரு முன்னிருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத இதை மெயினா பாக்குறாங்க என்றது இம்பார்ட்டன்ட். விஜய் நாங்க தமிழ்நாடு ரெப்ரஸன்டேஷனா ப்ரொடெக்ட் பண்ண போதும் என்றும் பொசிஷன் எடுத்து டிஎம்கே சைட்ல ஆல்ரெடி இயர்ஸா இந்த இஷ்யூவை பத்தி தான் ஸ்டாண்ட் அப்ல ஆர்கியூ பண்ண முடியும். ஸோ ரெண்டு சைட்ஸும் சேம் இஷ்யூவை டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் நெரேட்டிவ்ல ப்ரெசென்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. அண்ட் தட் கிரியேட்ஸ் எ லாட் பொலிட்டிக்கல் பேட்டல் அதான் இன்னொரு பொலிட்டிக்கல் இஷ்யூவே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, ஏடிஎம்கே என்னதாங்க ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு சுச்சுவேஷன் கொஞ்சம் டிஃபரன்ஸ். ஒன் சைடு டிஎம்கே அப்போஸ் பண்ணணும், அனதர் சைடு விஜய் குரோத்தையும் சேலஞ்ச் பண்ணணும், மூணாவது சைடு டீலிமிட்டேஷன் இஷ்யூவை தமிழ்நாட்டு இன்ட்ரெஸ்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ஏடிஎம்கேக்கு பொலிட்டிக்கல் பேலன்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் ஏடிஎம்கே விஜய்க்கு மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணியிருந்தா விஜய் லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு நரேட்டிவ் வரலாம். இஃப் ஜாயின் பண்ணல, ஆப்போசிட் யூனிட்டியை வீக்கன் பண்றாங்கன்னா அனதர் நரேட்டிவ் வரலாம். ஸோ ஏடிஎம்கே எதை பண்ணாலுமே ஒருத்தங்களும் ஒரு மாதிரி பேசப்படும். சரி, இப்ப பிஜேபியோட ஸ்டாண்ட் என்னதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்டையர் டிபேட்ல பிஜேபியோட ரோல் நேச்சுரலா தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த விஷயத்த மெயினா கொண்டு வராங்க. பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லீடிங் பண்ணிட்டு இருக்கிறதே வந்து அவங்க பிஜேபி அவர்கள். சரி, ஃபைனல் லீகல் அண்ட் கன்க்ளூஷன் ஒர்க் ஃப்ரேம் படி சென்ட்ரல் லெவல்ல இருக்கிறவங்க தான் இந்த மேட்டரை வந்து பெருசா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பார்ட்டிஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் ப்ரொடெக்ட் பண்ணணும் என்று ப்ரெஷரை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் பிஜேபி தமிழ்நாட்டுல இருக்குது பாலிடிக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சொல்யூஷன்ல. இந்த இஷ்யூக்கு பிஜேபியும் பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ்ங்க. பிகாஸ் தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பொசிஷன் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. அனதர் சைடு தமிழ்நாட்டுல இருக்கிற ஓட்டர்ஸையும் கவர் பண்ணி அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டுல ஒண்ணுமே ஆகிறதுல ஒரே ஒரு சீட்டு தான் இந்த டைம் ஜெயிச்சிருக்காங்க. சரி, சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே யூனிட்டியா தான் இருக்காங்களா, எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்களா அப்படின்ற ஒரு மேஜர் கொஸ்டின் இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு. சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ் என்ன, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. இது தமிழ்நாடு மட்டும் ப்ராப்ளம் இல்லைங்க, பாப்புலேஷன் கண்ட்ரோல் இஷ்யூல கர்நாடகா அதான் இந்த மாதிரி சவுதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கேன் சவுதர்ன் ஸ்டேட்ஸ் யூனிட் எல்லாருமே யூனிட்டா தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இஃப் தமிழ்நாடு மட்டும் ஃபைட்டிங் அலோன் அப்படின்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ரொம்ப ஒரே லெவல்ல ஓவரா இருக்கும் தமிழ்நாடு மேல. ஆனா மல்டிபிள் சவுத் டூகெதர் தான் இந்த சேம் கன்சர்னை வந்து ஸோ நேஷனல் பாலிடிக்ஸ் டிபேட்ஸ்ல இது இம்பாக்ட் அதிகமா இருக்கும். அதனால ஃபியூச்சர்ல சவுதர்ன் இந்தியா ஸ்டேட்ஸ் கோஆர்டினேட் பண்ணி இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் பார்லிமெண்ட்ல பேசலாம். சரிங்களா? ஸோ பார்லிமெண்ட் பவர் விசஸ் ஸ்டேட் ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப கொஞ்சம் டீப்பரா போனோம்னா இந்தியா ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே டைம்ல
ஸ்டேட்ஸ்க்கும் சஃபிஷியன்ட் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் பார்கெனிங் பவரும் இருக்கணும். இதுதான் இந்தியன் ஃபெடரலைசேஷனோட கோர் பேலன்ஸ்ங்க. டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ல ஸ்டேட் வைஸ் ரீப்ரசன்டேஷன் டிராமட்டிக்கலா சேஞ்ச் ஆனா ஸ்டேட்ஸோட சென்ட்ரல் கிட்ட பார்கெனிங் பவரும் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, லைக் டாக்ஸ் ஷேரிங்கு, ஃபினான்ஷியல் கம்யூனிகேஷனு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், லாங்குவேஜஸ் அண்ட் கல்ச்சுரல் பாலிட்டிக்ஸ், ரிசோர்ஸ் அலோகேஷனு, ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ், நேஷனல் பாலிசி டிஸ்கஷன்ஸ் எல்லாமே டைரக்டா சீட் கவுண்ட்ஸ் மட்டும் டிபெண்ட் ஆகாது. பட் பார்லிமெண்டரி ஸ்ட்ரென்த் அண்ட் பொலிட்டிக்கல் நெரேட்டிவ்ல டிஃப்ரெண்டான ஒரு ஃபேக்டருங்க. சரி, இப்ப அடுத்து என்னதாங்க பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் பார்ட்டிஸ் தங்களோட இண்டிவிஜுவல் பொசிஷன்ஸை ஸ்ட்ராங் பண்றதுக்கு பார்ப்பாங்க. சரி, செகண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல் டிமானிட்டேஷன் ப்ராசஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை க்ளோஸ்டா மானிட் பண்ணுவாங்க. தேர்டு, தமிழ்நாடு எம்பிஸ் யுனைடெடா ஒரு காமன் டிமாண்டை புஷ் பண்ண முடியுமா, அதுதாங்க கீ. பிகாஸ் 57 எம்பிஸ் இருந்து அவங்க டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் கேம்பஸ்ல டிவைட் ஆன இம்பாக்ட்ல இருக்காங்க. ஆனா 57 எம்பிஸுமே காமனா பொசிஷன்ல எடுத்து பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் நேச்சுரலா இன்க்ரீஸ் ஆனா, பட் இப்ப 20 பேர் தானே கலந்துக்கிட்டாங்க. இதுவே ஒரு ஃபுல் ஸ்டோரியா இல்லைங்க, ஃபைனல் ஸ்டோரியாவும் இல்லை. ஃபியூச்சர்ல காமன் பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆகுமா என்றுதான் எல்லாத்தோட பிக் கொஸ்டின். எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஸ்டாண்டா நிப்பாங்களான்றதுதான் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின். சரி, இந்த விஷயம் நார்மல் பீப்புள்ஸ்க்கு இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சில பேர் கேட்கலாம், இதெல்லாம் பொலிட்டிக்கல் இஷ்யூ தானே, நமக்கு என்ன. ஆக்சுவலி திஸ் கேன் எஃபெக்ட் த ஃபியூச்சர் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட்ஸ்ங்க. லைக் பார்லிமெண்ட்ல தமிழ்நாடுவோட வாய்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபியூச்சர் சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ல தமிழ்நாடுவோட பார்கெனிங் பவருமே எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸ்டேட்ஸ் ரைட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், சரிங்களா, ஸ்டேட்ஸ் ரைட்ஸோட ரிலேட்டட் இஷ்யூஸ்ல ப்ரெஷர் கிரியேட் பண்ண முடியும். எந்த கொஸ்டின்னாலும் அவ்வளோ 57 எம்பிஸும் எழுந்து டைரக்டா கேள்வி கேட்க முடியும். எல்லாமே இன்டைரக்ட்லியா காமன் பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆகும். பட் கொஸ்டின் கேட்கறதுக்கு எம்பிஸ் தான் அங்க இருக்காங்க, ஸ்டேட் லெவல்ல இல்ல சென்ட்ரல் லெவல்ல கேள்வி கேட்க. ஸோ டீலிமிட்டேஷன் இட்ஸ் நாட் அபவுட் பாலிடிக்ஸ்ங்க, சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இட்ஸ் அபவுட் ஹவ் யுவர் ஸ்டேட் பொலிட்டிக்கல் வாய்ஸ் இஸ் ரிப்ரசன்டேட்டட் இன் பாலிடிக்ஸ். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மக்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பிக்கஸ்ட் டிஸ்கஷன் டீலிமிட்டேஷன் தான். விஜய் லீடர்ஷிப்ல எம்பிக்கள் மீட்டிங் 20 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே கலந்துக்கல, அவங்களோட கூட்டணியில இப்போதைக்கு இருக்கிறவங்கள கலந்துக்கல. 25 வருஷமா ஃப்ரீஸ்ல இருக்கிற டிமாண்ட் அண்ட் தமிழ்நாட்டு ரெப்ரசன்டேட்டிவ் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய என்ற பொலிட்டிக்கல் ப்ரெஷர், இந்த என்டையர் இஷ்யூவை இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் என்னன்னா, பார்ட்டிஸ்க்கு இஷ்யூல அக்ரிமெண்ட் இருக்கலாம், ஆனா லீடர்ஷிப்ல அக்ரிமெண்ட் இல்லை. டிஎம்கே ஆல்ரெடி இந்த இஷ்யூல தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் டிஃபெண்ட் பண்ணுது. ஏடிஎம்கே தன்னோட பொசிஷன்ஸை மெயின்டைன் பண்ணுது. விஜய் லீட் டிவிகே இந்த இஷ்யூவை ஒரு ஃப்ரெஷ் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது, விஜய் அண்ட் சென்ட்ரல் சைட்ல, அதாவது பிஜேபி அண்ட் சென்ட்ரல் சைட்ல இருக்க ஃபியூச்சர் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் எப்படி மூவ் ஆகும்னு பார்க்கணும். அண்ட் சவுதர்ன் ஸ்டேட்ஸ் யுனைடடா வாய்ஸ் ரைஸ் பண்ணுமா, தமிழ்நாடு எம்பிஸ் காமனா இந்த விஷயத்துக்கு ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா, விஜய் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை நேஷனல் லெவல் ஸ்டேட் ரைட்ஸ் இஷ்யூவை ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆகுமா, டிஎம்கே விஜய பொலிட்டிக்கல் காம்படேட்டரை எப்படி கவுண்ட் பண்ணும், ஏடிஎம்கே 2 சைட்லயும் எப்படி ஹேண்டில் பண்ணணும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்லாம் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல தான் கிளியர் ஆகும். ஒன் திங் மட்டும் கிளியரா சொல்லிடுறேங்க, தமிழ்நாட்டு பொலிட்டிக்ஸ்ல இப்போ ஒரு நியூ பேஸ்க்கு மூவ் ஆகுது. ஏர்லியர் மெயின் contest டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே, பட் நவ் நியூ பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டிஸ் டெவலப் ஆகுது. அதாவது நியூ கொஸ்டின்ஸ், நியூ ஈக்குவாலிட்டேஷன்லாம் என்னன்னா, விஜய் அவர்கள் லீட் பண்ணி டிவிக்கே எங்க ஸ்டாண்ட் பண்ணணும், அதுதான் தமிழ்நாடு பொலிட்டிக்ல ஒரு பிக் கொஸ்டின். ஸோ மக்களே, உங்களோட ஒப்பீனியன் என்னன்ட்டு, டீலிமிட்டேஷன் பாப்புலேஷன் பேசிக்ஸ்ல நடக்கணுமா, இல்லைனா டீலிமிட்டேஷன் பாப்புலேஷன் பேசிஸ்ல நடக்கணுமா, இல்ல பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணின ஸ்டேட்ஸோட எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ப்ரொடெக்ட் பண்ணணுமா, அண்ட் டிஎம்கே ஏடிஎம்கே விஜய் மீட்டிங்க்கு அட்டென்ட் பண்ணியிருக்கணுமா, இல்லைனா பைகாட் பண்ணது கரெக்ட் தானா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டெய்லி அப்டேட்ஸ், பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ், பிரேக்கிங் அப்டேட்ஸ் எல்லாமே வேணுமா, தயவு செஞ்சு நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.
நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். சிம்பிளா கிளியரா சொல்லணும் அப்படின்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.